பசி தூக்கத்த மறந்தேனியோ அட பாசத்தை பொழிஞ்சாயே தினம் முகம் பார்த்து போகோ புது விடியரும் தந்தாயே நீ எனக்கு சாமி இந்த பூமி அடையெல்லாம் நீதானே ஓ சிரிப்பு போதோ நீ கேட்டா உசுர தாரேனே ஓ கூடவே பொறக்கடோ கூடவே பொறக்கடோ உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்க துர்கா, காந்தி, ஷோபிகா, ரித்திகா, ஸ்ருதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நேற்றுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸ்ருதிகா வந்து ஊருக்கு போகிறதுனால கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஊருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே கேட்டிருந்தீங்க, ஏன்க்கா நீங்கள் வந்து அதுக்குள்ளே ஸ்ருதி வந்து ஊருக்கு அமுச்சு விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான பதில் தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன்க்கா ஸ்ருதி அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஊருக்கு அனுப்புறீங்க, நாங்கள் எல்லாரும் ஸ்ருதியை மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தீங்க. ஊருக்கு ஏன் அனுப்புகிறேன்? நான் அனுப்புகிறேன். நானே தம்பிக்கு வந்து 5 மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால ஊருக்கு போறோம். அப்புறம் எங்க வீட்டுக்கார் பொக்குன்னு இருக்காராம் ஊர்ல. சித்திரை மாசம் பிறந்த உடனே அவங்க வீட்டுக்கார் வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணி ரெடி ஆயிட்டாரு, சுருதி வந்து ஊருக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 7 மாசத்துல தான் வந்து ஊருக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைனால வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகே சொல்லிட்டோம். இப்போ என்ன வந்து ஒரு 1.5 மாதம் அந்த மாதிரி சுருதி இருந்திருக்கும் நம்ம வீட்டில். அதே மாதிரி இன்னும் 10 நாள் சுருதி வந்து நம்ம வீட்டில் இருக்கும். உடனே வந்து அனுப்புறதில்ல. எங்கள் ஊர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா சித்திரை கடைசிக்கு போடுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா சுருதி அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் நாமக்கல் வீட்டில் விட்டுட்டு வரதா ஒரு பிளான் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அவரும் வந்து பார்த்திங்கன்னா கூலி வேலைக்கு தான் போகிறாரா, டைமுக்கு சாப்பிடாம. அவங்க அம்மா இருக்காங்க, எங்கள் மாமியார் இருந்தாலும் அவங்களும் வேலைக்கு போனால் சுருதியோட சமையல் தான் அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்குமா. அதனால் சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். 7 மாதத்துல அனுப்புறேன்ட்டேன். பதிலே வரல. 5 மாதத்துல சரிங்கக்கா, 7 மாதத்துல ஒரு பதிலுமே வரலையா. சரி, அவரும் எவ்வளோ நாளைக்கு தனியாக இருப்பார், அப்புறம் பிள்ளைங்கெல்லாம் பொக்குன்னு இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலியோடு நம்மலாம் இருந்துட்டு திடீர்னு அதை வீட்டில் குழந்தைங்க நாங்களாம் இல்லை, அதாவது நானும் இப்போ பார்ப்பாங்களாம் இல்லை அப்படின்னா அவரே சொல்லுவார், வீட்டில் ஒரு மாதிரி நல்லாவே இல்லை, வெறுமையாக இருந்துச்சு, பொக்குன்னு இருந்துச்சு, சத்தமே இல்லாமல், அதனால தான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ அந்த ஃபீலிங் சுருதி வீட்டுக்காருக்கும் இல்லை இருக்கும். சுருதி வீட்டுக்கார் ஒரு நாளைக்கு 10 ஃபோன், 15, 20 ஃபோன் பண்ணுவார். 10 நிமிஷம் ஏதாவது சாப்பிட்டியா, ஏன் சாப்பிடல, ஏன் இன்னும் சாப்பிடல, ஏன் இன்னும் சமைக்கல, ஏன் இன்னும் தண்ணி குடிக்கல, ஏன் நடக்கல, நிற்கலன்னு. சரின்னு சொல்லிட்டு சரி நாங்களும் அனுப்பலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். சுருதி வந்து ஊருக்கு போகுது. அது வந்து கன்ஃபார்ம் தான். எப்போ போகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சித்திரை கடைசிக்கு தான் கொண்டு போய் நாங்கள் விடுற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மேக்கப் போட்டு விட சொல்லியிருந்தீங்க. சுருதிக்கு வந்து கல்யாணம் பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு ஒரு வீடியோ போடுங்கக்கான்ட்டு. நாளைக்கு எடுத்துடலாமா? நாளைக்கு சண்டே விலாக் போடுவோம். அப்போ நம்ம 4ஆம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகா தான் இருக்கேன். இந்த அன்னைக்கு பாப்பா கிளம்பி இருந்துச்சுல சோபி, அந்த மாதிரி நகை செட்லாம் போட்டு ஒரு பக்கா மேக்கப் ஒன்று போட்டு விட்டுறேன். எனக்கு பெருசாக மேக்கப் ஒன்றும் போட தெரியாது, தெரிஞ்ச மாதிரி நான் வந்து போட்டு விட்றேன். மேக்கப் போட்டு அடுத்த விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சண்டே விலாக், அடுத்த விலாக் மேக்கப் விலாக் தான் வந்து வரும். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ரிஸ்ட் வந்து எதுவும் வாங்கி தரலையா, அப்படியே அனுப்புறீங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து சும்மா அனுப்ப போகிறதில்ல, நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்கள் வந்து பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அது என்னங்கிறத நீங்கள் நம்ம பண்ணுறப்ப பாருங்கள். ஏன்னா நம்ம பேர் சொல்லிவிட்டு அப்புறமா கஷ்டமாக போயிடும், அதனால தான். அப்புறம் ஏன் சோபிகாவும் உங்கள் மாமாவும் கோயிலுக்கு மருதமலை மேலே ஏன் வரல, அவங்க 2 பேரும் என் கீழே விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஷோபி வந்து பார்த்திங்கன்னா பீரியடு, அதனால வந்து ஷோபிக்கு துணையாக எங்கள் மாமா, எங்கள் தாய் மாமா வந்து கீழே இருந்தாங்க. நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி கிளம்புனதுக்கப்புறம் பாப்பா வந்து பீரியட்ஸ் ஆகிட்டாலா. சரி, அதனால் சரி கோயிலுக்குள்ளே தானே நாங்கள் வந்து அது கோயிலுக்குள்ளே தானே போகக்கூடாது, அதனால சரி எல்லாம் கிளம்பிட்டோம். பாப்பா வந்து பொக்குன்னு போயிடுவான்னு சொல்லிட்டு
எங்கள் மாமா வந்து பாப்பாவுக்கு துணையாக இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுருதி வீட்டுக்கார் என்ன வேலை செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் சுருதி வாயில் நோட்டுன்னு சொல்லி. எங்கள் வீட்டுக்கார் வந்து லாரி கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சுட்ருக்காரு. 10-15 பேர் வேலை செஞ்சிட்ருக்குறாரு. இன்னைக்கு வந்து லீவு. இன்னைக்கு நான் மதியானம் கிளம்பிடுவார் ஊருக்கு. இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. லாரி பட்டறையில பாத்தீங்கன்னா இந்த லாரி கான்ட்ராக்ட் எடுத்து பெயிண்ட் அடிப்பாங்க இல்லைங்களா, பெயிண்டிங், அந்த வேலை தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி ஒண்ணுல நல்ல சம்பளம் வரும். சம்பளம்னா அது அவங்கள கான்ட்ராக்ட் எடுத்து பண்றதுனால வர காசை பிரிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி லாரிக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் வந்து பட்டறைக்கு போயிட்டு இருக்காரு. சொல்லிட்டோம். அப்புறம் இப்போ வந்து என்னோட கொஸ்டின் சுருதிக்கிட்டா. என்னை பார்த்து என்ன நினைக்கிறேன்? எங்க அக்கா வந்து எங்க அம்மா இருந்தா கூட்டிட்டு போய் பார்த்துருப்பாங்க. எங்க அம்மா இல்ல, அதனால எங்க அக்கா தான் கூட்டிட்டு வந்து பார்த்துக்கிறாங்க. பொசுக்கு அழுவச்சிட்டு அழுவச்சுன்னா சாப்பிடுச்சிடும். அழு வைக்காம பேசு. எனக்கு மேக்கப் போட்டு அழுதுணும் நல்லா இருக்காது. சரி சொல்லு. சும்மா நினச்சி கேட்டால் அழுகாச்சு வர வேண்டியது தப்புல. சரி சொல்லு, என்னை பற்றி என்ன நினைக்கிற? ஊருக்கு வேறு கிளம்ப போகிற. சுருதி எனக்கு அழுவச்சொரு சுருதி. ஏன் சுருதி இதுதான் உன்னை எந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை பற்றி என்ன நினைக்கிறதாவே அழுகுற? அவ்வளோ மோசமான கேரக்டரா நான்? சரி சொல்லு அழுவாத. சரி, வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி பிள்ளைய அழுவ வச்சுட்டேன் நான். சரி, அம்மா அப்பா எங்க அக்கா இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்பயும் நானே பார்த்துக்குவேன். சரி, இந்த கேள்விக்கு பதில சொல்லணும் கமெண்ட். சரியா? புஜக் புஜக் புஜக். இந்த ரிஸ் வந்து எப்படி கொஞ்சம் புஜக் 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 புஜக். சரி, நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. ஆனா எங்க அம்மாவோட ஃபீலிங் வராத அளவுக்கு என்ன பார்த்துக்கிறாங்க. நான் நல்லா ஹாப்பியா இருக்கேன். சரி 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 நீ இந்த கேள்விகளை பேசல கம்ப்யூட்டர். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுருதி பத்திரமா வந்து ஊருக்கு அனுப்புகிறோம். எனக்கு என்னன்னா ரிஸ் வந்து அழுவ சுருதி போகணும். நான் சும்மா தான் கேட்டீங்க அழுவுறேன். ரிஸ்வந்த் வந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா அவனை தூங்கி எழுந்திரிச்சதும் அவனை தூக்கி கொஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி எந்த நேரம் அவனை கொஞ்சிக்கிட்டே இருப்பான். சமைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அவனை கொஞ்சிட்டு போவேன் ஈன்ட்டே இருப்பான். எங்கே போனாலும் அவன் கிடப்பான். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா கூட அவனை வந்து பக்கத்தில் போட்டு சத்தம் போடுறது, பெரியம்மா ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தை பேசும், அவன் கத்துவான். அப்புறம் கொண்டு போய் அவங்க அம்மாட்ட விட்டுட்டு அந்த மாதிரி கொஞ்சிட்டே இருப்போமா. இப்போ அவன் இல்லாத ஒரு மாதிரி இருக்கும். நாங்களும் தான் மிஸ் பண்ணுவோம். நம்ம போனோடனே கால் அனுப்பிச்சுன்னு தன் வந்து மிரட்டுன்னு மிரட்டுவான். எல்லாரையும் போட்டு சாத்திட்டுனா அவனையும் விட்டு அடிச்சாச்சு. ஏன்னா ரித்திகாவும் ஒரே ஃபீலிங். நான் ஊருக்கு போனே அழுவாரம்பிச்சுக்கிட்டு. ரித்திகா ஒரு வாரம் இருக்கீங்களா? சரி, அப்போ எனக்கு கவலை இல்லை அப்படிங்குது. ஊருக்கு போனேன்னா சரி, மற்றபடி நான் வந்து சுருதி நல்லா தான் பார்த்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தால் சொல்லிடு. அழுவாம சொல்லு. எந்த நிறைகளும் குறை. நான் வந்து திட்டுவேன். சுருதி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திட்டுவேன். ஒன்று பண்ணுது அப்படின்னா பயங்கரமாக திட்டுவேன். எனக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டுவேன். அந்த பிள்ளை எனக்கு அந்த போய் சண்டை வந்து மாற்றி அடிச்சுக்குவோம். எங்கள் மாமா அத்தெல்லாம் வந்துருக்காங்க, என்னடி நீங்கள் வரும் மாற்றி அடிச்சுக்கிறீங்க, உங்கள் சண்டையை பார்க்கறத நாங்கள் இங்கே வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சண்டைலாம் போட்டுக்குவோம். இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு குட்டி பாண்டிங் வந்து இருக்குது. சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேர் அந்த அளவுக்கு நெருக்கமே நாங்கள் 2 பேருமே இல்லை. ஏன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருப்போம். இப்போது சுருதி வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கும், நான் வந்து ஆத்தூரில் இருப்பேன். எங்கள் 2 பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங்கே இருக்காது. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் ரொம்ப தூரமாக இருந்ததுக்கப்புறம் பாண்டிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணுறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிறது. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லாம் வருது. கடிலாம் வருது. இருந்தாலும் அழுவக்கூடாது. வீட்டை விட்டு போகிறப்ப சந்தோஷமாக சிரிச்சு முகமாக போகணும். அப்போ தான் அதிகமாக வச்சுருவான். அழுவலாம் கூடாது. நான் தான் அழுவேன். இருந்தாலும் இன்னும் இப்போ 20 நாள் இருக்குது. 20 நாள் கழிச்சு அழுதுக்கலாம். சரியா? நான் இன்னைக்கு தேதி எத்தனை? 26. அப்போ இன்னும் 10 நாள் கூட இல்லை. 10 நாள் கூட இல்லை. ஊர் கிளம்பிருக்க ஜிங்கின்னு கிறிஸ்துவத்திரி போயிட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு வந்துட்டு வந்துடும் தம்பி தூக்கிட்டு. அப்புறம் மாமா வீடும் பார்த்தீங்கன்னா என் மாமா வீடு எங்கேயா வந்திருக்காங்க, என்னாச்சு எதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான சூப்பரான அப்டேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். மற்றபடி வரனால சும்மா ஜாலியாக வந்து எங்களை பார்த்துட்டு போகலாம் தான் வந்திருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கேள்விக்கிட்டோம். சுற்றி ரொம்ப அழுத ஆரம்பிச்சோம்.
இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம். சுருதி இதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காருக்காக தான் சுருதி அக்கா மேல பாசமே இல்லை. சுருதி வீட்டுக்காரங்க தான் சுருதி வந்து பாசம். அதுதான் கிளம்பிடுச்சு. அங்க வந்து நாங்கெல்லாம் ஒரு கொஞ்சம் பொக்குன்னு இருக்கேன். அதனால சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாருக்கும் டாடா.